துபாய் இமிகிரேஷன்ல இருந்து ஒரு நல்ல செய்திங்க. அது என்னன்னா, அவங்க துபாய் விசிட் விசாவை அதிகபட்சமா அப்ரூவ் பண்றதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விசா ரிஜெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எதனாலனா, சரியான ரிட்டர்ன் டிக்கெட் சப்மிட் பண்ணாதனாலையும், மற்றும் சஃபிஷியன்ட் ஃபண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அட்டாச் பண்ணாதனாலையும், மற்றும் ஹோட்டல் புக்கிங் QR கோடோட சப்மிட் பண்ணாதனால ஏகப்பட்ட ரிஜெக்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ். அது மட்டும் இல்லங்க, விசா அப்ளை பண்ற எல்லாருக்குமே ஏகப்பட்ட லாஸ் ஆயிருக்கு. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை தடுக்கிறதுக்காக துபாய் இமிகிரேஷன் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை எஜுகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷம் மட்டுமே 1,68,00,000 பேர் டூர் விசா அப்ளை பண்ணிருக்காங்க துபாய்க்கு. அதுல 20% மட்டுமே வெஸ்டர்ன் யூரோப்ல இருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி நிறைய பேர் யுஏக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்தியர்களை விட அதிகமா யூரோப்பியன்ஸும் என்ட்ரி பண்றாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லங்க, இப்ப துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அதாவது DSF ஸ்டார்ட் பண்ணிருக்கனால 20-25% இன்னும் அதிகமான விசாக்களை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்போ சுமூகமா எப்படி விசா கிடைக்கிறது அப்படிங்கறத பத்தியும் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல விசா இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் எல்லாரும் கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு ஒவ்வொரு சப்போர்ட்டிங்ஸும் கரெக்டா செக் பண்ணி தான் அவங்க அப்ரூவ் பண்றாங்க. சோ அப்படி பண்ணும்போது சரியான ஆவணம் சப்மிட் பண்ணலன்னா அதை ரிஜெக்ட் பண்றதுல தயங்கவே போறதில்ல. சோ இதுல என்ன அடிஷனலா ரிலாக்ஸேஷன் மற்றும் அப்டேட் அப்படின்னா, சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கிற விஷயத்துல ரிலாக்ஸ் பண்ணல, ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கிற விஷயத்துல ரிலாக்ஸ் பண்ணல. ஆனா 6 ஜனவரி 2025 வந்த கலிஸ் டைம்ஸோட ஆர்டிகல் பிரகாரம் அக்கமடேஷன் அதாவது ஹோட்டல் புக்கிங் யாரெல்லாம் பண்ணலையோ, அட்லீஸ்ட் எங்க ஸ்டே பண்ண போறீங்க, அதை யார் வீட்டுல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல யார் வீட்டுல தங்குறீங்க அப்படின்னா, அதாவது இஜாரி கான்ட்ராக்ட் அதாவது டெனன்சி கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க. அந்த டெனன்சி கான்ட்ராக்ட் மற்றும் கேரண்டர் மாதிரி எந்த ஃப்ரெண்ட் இருக்காரோ அவருடைய எமிரேட்ஸ் ஐடி இதையும் நீங்க அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டிங்ஸை வச்சும் அவங்க அப்ரூவ் பண்றதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு கலிஸ் டைம்ஸ்ல அவங்க கொடுத்துருக்காங்க. கடந்த காலத்துல ஏகப்பட்ட ரிஜெக்ஷன் எங்க இருந்து வந்துருச்சுன்னா, சவுத் ஏசியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மறைமுகமா நம்ம இந்தியர்களை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா இந்தியாவில இருந்து அப்ளை பண்ண மேக்ஸிமம் அது அப்ளிகேட்டுக்கு எல்லாருக்குமே அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா போதிய டாக்குமெண்ட் இல்லாதனால. சோ அவங்க அட்வைஸ் பண்றது என்னன்னா, மினிமம் ரிட்டர்ன் டிக்கெட் மற்றும் சஃபிஷியன்ட் கேஷ் அண்ட் அக்கமடேஷன் ப்ரூஃப் கொடுங்க. இதை நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே போதும், நாங்க ஏகப்பட்ட விசாஸ் அப்ரூவ் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம், நீங்க சப்மிட் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு நமக்கே சவால் கொடுத்திருக்காங்க. சோ யாரெல்லாம் விசா அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சரியான ஆவணங்களை சப்மிட் பண்ணுங்க. அந்த அக்கமடேஷன் விஷயத்துல ஒரு சின்ன டிப்ஸ் நான் கொடுத்திருக்கேன். நீங்க ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் தான் கலிஸ் டைம்ஸ் நியூஸ் பேப்பர்ல இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன். சோ இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி தெரியும், இருந்தாலும் அந்த அக்கமடேஷன் ரூல் இருக்க தான் செய்யும். சோ அதனால இங்க துபாய் டூருக்காக வரணும் இல்ல வேற ஏதாவது பர்பஸ்க்காக வரவங்க, நீங்க அக்கமடேஷன் ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குண்டான சில டிப்ஸ் நான் ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்திருக்கேன், அதையும் நீங்க பாத்துக்கங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு என்ன நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அன்டில் தட் உங்கள் அமீரகம்.